நாம் இன்றைக்கு இங்கே இருக்கிற இடம் பேர் வந்துட்டு பத்துமலை அப்படின்ற ஒரு இடம். அதில் பத்துமலை எங்கே இருக்குன்னா மலேசியாவில் இருக்குது. பத்து மலை அப்படின்னா 10 மலை இல்லை. 10னா மலேசியாவில் பாறைன்னு அர்த்தம், கல்லுன்னு அர்த்தம், கருமலை. அதில் இருக்கிற ராமாயணா கேவுக்கு வந்திருக்கோம், ராமாயணா குகைக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க, சிலைகள்லாம் வடிச்சிருக்காங்க. அதை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ராமாயண கதை சொல்கிறேன். வால்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதுகிறாரு. அந்த கதையின் பிரகாரம் தசரதன் தனக்கு குழந்தைங்க வேணும்னு சொல்லி வேள்வி வளர்க்குறாரு. வேள்வி வளர்க்குறப்ப அக்னியிலிருந்து கடவுள் அவருக்கு வரம் தராங்க. உனக்கு குழந்தை வரும்னு சொல்லிட்டு வரம் தராங்க. அதுக்கப்புறமா அவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைகளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ராமர் பிறக்கிறாரு. ராமர் யாருக்கு பிறக்கிறாரு? கௌசல்யா தேவிக்கும் தசரதனுக்கும் பிறக்கிறாங்க. பாருங்கள், ராமரை சரியாக வடிச்சிருக்காங்க, குழந்தை ராமர். அதுக்கு அடுத்ததாக சுமித்ரா தேவி. உங்களுக்கே தெரியும், தசரதன் ஐயாவுக்கு நிறைய மனைவிகள். அதில் இன்னொரு மனைவியான சுமித்ராவுக்கு லட்சுமணனும் சத்ருக்கனும் பிறக்கிறாங்க, 2 குழந்தைகளும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஐயாவுக்கு அடுத்த மனைவி கைகேயிக்கு பரதன் குழந்தையாக பிறக்கிறாங்க. பாருங்கள், பரதன் குழந்தையாக பிறக்கிறாங்க. இந்த மகாபாரதத்தில் இந்த 4 சகோதரர்கள் தான் கதையாக வச்சு எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. அதாவது பாடம் கற்றுக்குறாங்க, வாழ்க்கை கல்வியும் கற்றுத்தராங்க. அவங்களுக்கு குருகுல காலம் நடக்குது. அதுக்கப்புறம் போர் பயிற்சியும் நடக்குது. இந்த 4 சகோதரர்களுக்கும், ராமர், லட்சுமணன், சத்ருகன், பரதனுக்கு போர் பயிற்சி நடக்குது. அந்த யாகம் பண்ணுறப்பவே விஸ்வாமித்தர் தான் அந்த யாகத்தெல்லாம் சொல்லித்தராரு. தடாகையை கொல்ற சீன் பாருங்கள். தடாகையை கொல்ற, தடாகை தெரியுதுங்களா? தடாகையை கொல்ற ஒரு காட்சிகள் இங்கே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சீதாதேவி இல்லை, மன்னிக்கணும், அகல்யை, ராமனின் பாதையை தொட்டு அகல்யா சாப விமோசனம் தர்ற காட்சியை இங்கே வச்சுருக்காங்க. அகல்யை சாப விமோசனம். இப்போது அடுத்தது என்ன, ஒரு தன்னை ப்ரூஃப்லாம் பண்ணிட்டாரு ராமர். அடுத்தது சுயம்பரைக்கு அயோத்திக்கு போகிறாங்க. எல்லாம் பண்ணுறாங்க, ராமர் லட்சுமணர் விஸ்வாமித்திரரோட அயோத்திக்கு போகிறாங்க. மிதிலை நகருக்கு போகிறாங்க. மிதிலை நகருக்கு வந்துட்டாங்க. இங்கே யாருக்கு பாருங்கள், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். ஒரே சீனில் சொல்கிறதா இருந்தால் அண்ணல் பாருங்கள் நோக்குறாரு, தெரியுதாரா? அண்ணல் நோக்குறது தெரியுதா? அவளும் நோக்கினாள் பாருங்க. அவளும் நோக்கினாள். இதுதான் இந்த கதையோடைய சாராம்சம். அடுத்தது பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் ஆகி போகுது. இங்கே பாருங்கள், ராமர் அந்த தனுஷை எடுத்து உடைக்கிற அந்த சீனை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். யாராலும் உடைக்க முடியாத அந்த தனுசு, பெரிய வில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து அவர் உடைக்கிறாரு. மாலை தயாராக ஆயிடுச்சுங்களா? அடுத்தது இந்த கதையுடைய வில்லி யார்? அம்மா பூனி கைகேயி கிட்ட பேசுகிறாங்க. பாலிடிக்ஸ் கைகேயி. ஸோ ராமரை வனவாசம் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் தன் தம்பி லக்ஷ்மணனோட ஒரு வனவாசம் கிளம்புறாரு பாருங்க. இந்த ஓட்டுற ஒரு கேரக்டர் தெரியும்ல, குகன், கிளம்பிட்டாங்க. இப்போது பரதன் அண்ணனை அனுப்பிச்சதுனால ஒத்துக்காத காட்டுக்கு அண்ணன் போன அந்த இடத்துக்கு அண்ணனுடைய பாதரட்சியை வச்சுக்கிட்டு நான் ஆள்றதா சொல்கிறாரு. இப்படி காட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தில் மெயின் வில்லன் ராவணன் பிச்சை கேட்டு வராரு. இங்கே என்ன கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோட்டை தாண்டி அந்த அம்மா அங்கே பாருங்கள், அந்த கோடு இருக்கா? அந்த கோட்டை தாண்டி வந்துட்டாங்க, சீத்தை வந்துட்டாங்க. ராவணன் அவங்கள தூக்கிட்டாரு. தூக்கி என்ன பண்ணுறாரு,
கிளம்பிட்டார், வாகனத்தில் கிளம்பிட்டாரு, இப்போது வராரு ஆஞ்சநேயர் வந்து, ராவணா நீ பண்ணது தப்பு அப்படின்ட்டு ராவணன் கூட தர்க்கம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், அந்த சீதாதேவியை பேசி பார்த்து அந்த மோதிரத்தை காட்டி நான் ராமனுடைய தூதுவன்னு சொல்லி அதுக்கப்புறமா ராவணன்கிட்ட போய் பஞ்சாயத்து பேசுகிறார். ஆனால் முட்டாள் ராவணன் ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா விபீஷன்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது தப்பு இல்லையா, நியாயம் அநீதி இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த பேச்சுவார்த்தையும் பயனளிக்காததுனால வானரப்படைகளின் உதவியோட பாருங்க ராமர் போருக்கு தயாராகிறாரு. என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்க, ராம சேது கட்டுறாங்க. ராமேஸ்வரன் வழியாக இந்த வானரங்கள் எல்லாம் கடலில் பாறைகளை கொண்டு பாலம் அமைத்து ராம சேது பண்ணிட்டு இலங்கைக்கு பயணப்படுறாங்க. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் முக்கியமான மெயின் வில்லன் ராவணா கிடையாது, அவங்க அண்ணன் கும்பகர்ணா பாருங்கள், 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் முழிச்சிட்ருப்பார். போட்டியினுடைய முக்கியமான போர் வீரன் சிவபக்தன். அவரை சங்கு ஊதி எழுப்புறாங்க. அவருடைய தூக்கத்தை கலைச்சி போர் வருதுன்னு சொல்லி ராவனுடைய தூக்கத்தை கலைக்கிறாங்க. தூக்கத்தை கலைக்கிறப்பவே பாருங்கள், அவருக்கு உண்டான உணவுப் பொருட்கள்லாம் தயாராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ உணவுப் பொருட்கள், யானையெல்லாம் வச்சு அவரை எழுப்புறாங்க. பலவிதமான போர்கள் நடக்குது. குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, இது மாதிரி எல்லா போரும் நடக்குது. உங்களுக்கு தெரியும், போரெல்லாம் நடந்து இறுதி கட்டத்துக்கு போர் வருது. போர் இறுதினா நேருக்கு நேர் மோதணும் இல்லையா. ஒரு பக்கம் கதாநாயகனுக்கு எதிரான வில்லன் ராவணனும், கதையின் நாயகன் லக்ஷ்மணனும் நேருக்கு நேர் போட்டியிடுறாங்க. போட்டியில் ராமபிரான் வெற்றி பெற்று தன் மனைவியை அடைகிறார். மனைவி அடைந்துடன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி அடையத்துக்கு வழித்துணை உதவி புரிந்த ஈஸ்வரனுக்கு தம்பதி சமேதரா தம்பியோடையும் பூஜை பண்ணுறாருங்க. இதுதான் இந்த ராமாயண கதையுடைய பட்டுக்கேவில் இருக்கிற ராமாயண கேவுடைய சிலைகள்ங்க. இங்கே பாருங்கள், ஆஞ்சநேய மூர்த்தி வந்து காவல் தெய்வமாக எங்களுக்கு இருக்கார். வாழ்க வளமுடன்.